விஜய் குறித்து நடிகர் விஜய் குறித்து எனக்குன்னு ஒரு தனி நிலைப்பாடுன்னு ஒண்ணு கிடையாது. இந்த நாட்டுல எல்லோருக்கும் வாக்களிக்க என்ன உரிமை இருக்கிறதோ அது போல கட்சி நடத்துவதற்கும் உரிமை இருக்கிறது. அந்த அடிப்படையில ஒரு கட்சி தொடங்கியிருக்காரு. விஜய் கட்சி தொடங்கும் பொழுது ஆதரவு அளித்தவன் நான். எந்த அடிப்படையில அப்படின்னா, பெரியாரையும் அம்பேத்கரையும் கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டு ஒரு புதிய கட்சி, தமிழ் மண்ணில் பிறந்த ஒரு உச்சகபட்ச நடிகராக இருக்கக்கூடியவர், பெரும் லட்சக்கணக்கான ரசிகர்களை கொண்டவர் ஒரு கட்சியை ஆரம்பிக்கும் பொழுது, நான் நேசிக்கிற அம்பேத்கரையும் பெரியாரையும் கொள்கை தலைவராக கொண்டிருக்கும் பொழுது அதில் நானும் கொஞ்சம் மகிழ்ச்சி அடைஞ்சேன். இதுதான் என்னுடைய நிலைப்பாடு. சீமானவர்கள் தொடர்ச்சியாக விமர்சனம் பண்றாருன்றதுக்கு நான் பதில் சொல்ல முடியாது. அதற்கான காரணம் நீங்க அவர்கிட்ட தான் கேட்கணும். விஜய் அவர்களை சந்திக்கும் போது நீங்க கேட்கணும். வேற சமீபத்திய அரசியல்ல ஒரு தலைவரை இன்னொரு தலைவர் ரொம்ப கடுமையாக விமர்சனம் பண்றதும், உரிமையில பேசுறதும், தரக்குறைவா பேசுறதும் சமீபத்தில் அதிகரிச்சுட்டே வருது. இதை பத்தி அது தரக்குறைவான விமர்சனம் எப்பொழுதுமே இருக்கக்கூடாது. ஒருமையில பேசுவது இருக்கக்கூடாதுன்றதுதான் நம்ம கண்ணியமான விமர்சனம் தான் இருக்கு. எதிரி எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் களத்தில் கருத்தியலாக எதிர்கொள்ளணுமே தவிர தரைக்குறைவாக பேசுவதால் ஒருத்தர் வெற்றி அடைஞ்சிட முடியாது. மக்களிடத்துல நீங்க என்ன கருத்தை கொண்டு போய் சேர்க்குறீங்க, உங்க கொள்கையை என்ன கொண்டு போய் சேர்க்குறீங்கன்றத வச்சுதான் நீங்க மக்களிடம் அன்பை பெற முடியுமே தவிர, நீங்க கேலியும் கிண்டலுமாக பேசுவதாலோ அல்லது நீங்கள் கூட்டிய கூட்டத்தின் முன்பாக அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும் என்பதற்காக வார்த்தை கண்ணிய குறைவாக அல்லது உறவு சொல்லி அழைப்பதாலோ வெற்றி அடைஞ்சிட முடியாது. கருத்தியல் தான் வெற்றி அடையும். அதனால எப்பொழுதுமே நம்ம தவிர்த்துக்கிறது தான். யாராக இருந்தாலும் சரி, நான் முழுக்க என் உயிர் உள்ளவரை கடைசி வரைக்கும் பாசிசத்தையும் பாஜகவையும் எதிர்ப்பு நிலையில உள்ளவன் நான். ஒரு நாளும் ஒருமையில நான் பேசினதே கிடையாது. மரியாதைக்குரிய பிரதமர் மோடி அவர்களையும் தான் சொல்லுவேன். அவர் வகிக்கிற பதவிக்கு மரியாதை கொடுக்க வேண்டியது எனக்கு பொறுப்பு இருக்குன்னு நான் நம்புறேன் நான். அதனால ஒருமையில பேசுவதனால் வென்றுட்டதா இருக்க முடியாது. அவரோடு களத்தில் நின்று கருத்துல மோதி நான் ஜெயிக்கணும். அதுல நான் உறுதியா இருக்கேன். இந்த மாநாட்டுல சார் வாக்கு திருட்டு குறித்தோ ஆணவ படுகொலை குறித்தோ அது குறித்தெல்லாம் விஜய் அவர்கள் பேசி இருக்க வேண்டும்னு பல பேரும் பேசிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பேசாம ஒரு மேலோட்டமான பேச்சா இருக்கு விஜய் பேச்சுன்னு ஒரு பார்வை இருக்கு. தீர்மானங்கள் நிறைவேற்றினாலும் பேச்சுல அவர் சொல்லியிருந்தா ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்தி. இன்னும் மாநாடு அது முழுமையாக நடைபெற்று முடிந்த மாநாடு மாதிரி தெரியல. ஒரு ரசிகர்கள் சந்திப்பு போலதான் நடந்து முடிந்ததா நான் பாக்குறேன். ஒரு மாநாடு என்றால் அந்த மாநாட்டில் ஒரு தலைவர் உரையாற்றியதற்கு பின்னாடி, நிறைவுரையாற்றியதற்கு பின்னாடி, தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதற்கு பின்னால் தான் மாநாடு மேடையில் இருப்பவர்கள் கலைந்து செல்வாங்க. ஆனால் அங்கே தாவேக தலைவர் அவர்கள் பேசி முடிச்ச உடனே அவர் உடனே கலைஞ்சிட்டார். அந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினவர் இந்த தீர்மானங்கள்லாம் அப்புறமா நிறைவேற்றுவோம்னு சொல்றாங்க. அதுவே எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. இத்தனை லட்சம் மக்களை கூடி நீங்க நிறுத்தி அவனுக்கு என்ன சொல்ல போறீங்க? நான் இன்னொருக்கா சொல்லுவேன்னு சொன்னா இதை நீங்க டிவியில உட்காந்து சொல்லியிருக்கலாமே. இன்னொரு முறை சொல்லணும். அப்ப அப்படி ஒரு பெரிய மாநாட்டை கூட்டி இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு தோணுது. அதெல்லாம் பக்குவப்படுவாங்கன்னு நான் நம்புறேன். அடுத்தடுத்த மாநாட்டுல சரி செய்வாங்கன்னு எதிர்பார்க்கிறேன். புதிய சிந்தனை இல்லாத ஒரு நடிகர் துவங்கிய கட்சி வெற்றி பெறுமா, களத்தில் நிற்குமா? புதிய சிந்தனை இல்லாத கட்சின்னு நம்ம சொல்ல வேண்டியது தொடக்கத்தில் தடுமாற்றமா தான் நான் பாக்குறேன். தடுமாற்றமா, துவங்கியதே தடுமாற்றம் இல்ல, அதெல்லாம் நம்ம போக போக தான் முடிவு பண்ணணும். சொன்னதுதான் அது. இங்க யார் வேணாலும் கட்சி துவங்கலாம், யாரு வேணாலும் கொள்கையை எடுத்துட்டு வரலாம். பெரியாருக்கு பின்னாடி, நீதி கட்சிக்கு பின்னாடி திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு அதிகாரத்துல இருக்காங்கன்னு சொன்னா அவர்கள் எடுத்து வைக்கிற கொள்கைகள் தான் அந்த அதிகாரத்தை கொண்டு வச்சிருக்கு. இப்ப எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சாங்க அப்படின்ற ஒரே காரணத்திற்காக எம்ஜிஆருக்கு பின்னால் மாபெரும் புகழ்பெற்ற நடிகர் திரு சிவாஜி கணேசன் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சாங்க, பாக்கியராஜ் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சாங்க, நடிகர் சரத்குமார் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சாரு, டி ராஜேந்தர் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சாங்க. எல்லாருமே கூட்டம் கூட்டினாங்க, மாநாடு காமிச்சாங்க. ஆந்திராவில் சிரஞ்சீவி அவர்கள் கட்சி ஆரம்பிச்சாங்க. யார் மின்னல் அப்படின்னு சொன்னா நீங்க எடுத்து வைக்கிற கொள்கைகளும் மக்களுக்கான பணிகளும் தான் உங்களை வெற்றி பெற்றல கூட்டிட்டு போகுமே தவிர கட்சி ஆரம்பிச்சவங்க எல்லாம் நின்னது வரலாறு கிடையாது. அப்ப நடிகர் விஜய் அவர்களுடைய கட்சியும் நிற்பதற்கான காரணத்தையும் சூழலையும் அவர் தான் உருவாக்கும். அவர் எந்த அளவுக்கு மக்களோட நெருங்கி நின்று கருத்தியலாக இந்த மாநில சுயாட்சிக்கு பக்கமாக மக்களின் குரலாக பொதுவெளியில் அவர் எப்படி எதிரொலிக்கிறார் வச்சுதான் அந்த வெற்றியை நம்ம முடிவு செய்யணும். இந்த கருத்துப்படி இன்னும் நடிகர் விஜய் கருத்தியல் கொள்கைகளை என்ன கொண்டு வரல நினைக்கிறீங்க? கொண்டு வரணும், கொண்டு வரணுமா? கொண்டு வரணும். இந்த மாநிலத்தின் உண்மையான பிரச்சனைகள், தேசம் சந்திச்சுக்கிட்டு இருக்க முக்கியமான பிரச்சனைகளை அட்ரஸ் பண்ணணும்.
இன்றைக்கு வந்து பீகார் மாநிலத்துல போய் நம்ம சொல்றோம் கல்வி அறிவு பெற்ற மாநிலம், பீகார் போன்ற மாநிலங்கள் வந்து இன்னும் முழுமையாக கல்வி அறிவு பெறலன்றோம். அந்த மாநிலத்தில் போய் இங்கே நடந்திருக்கக்கூடிய தேர்தல் ஆணையத்தின் மூலமாக நடந்திருக்கக்கூடிய இந்த வாக்கு திருட்டை தெல்ல தெளிவாக காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் எடுத்து வைக்கும் பொழுது அந்த பாமர மக்களிடம் அந்த கருத்து போய் சேருது. அவங்க அதை ஆர்ப்பரிக்கிறாங்க, கொண்டாடுறாங்க. உங்களுடைய வாக்கு உரிமை என்பது நீங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அது அதிகாரம். அது அதை போய் உங்கள்கிட்ட இருந்து ஒருத்தர் பறிக்கிறானே அப்படின்னு சொல்லும் போது அந்த மாநில மக்கள் அதை புரிந்து கொள்ள முடியுதுன்னா தேசம் முழுவதும் இந்த திருட்டை, இந்த வாக்கு திருட்டை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது அனைத்து கட்சிகளுக்குமான கடமை. அப்போ தாவேகா மாநாட்டில் அது குறித்து பேசியிருந்தா இன்னும் லட்சம் மக்கள் விழிப்புணர்வு அடைஞ்சிருப்பாங்க. தாவேகா தொண்டர்களே விழிப்புணர்வு அடைஞ்சிருப்பாங்க. ஏன்னா அவர்களுடைய வாக்கு நாளைக்கு திருடப்படலாம். இங்க வந்திருந்த ரசிகர்கள் தொண்டர்களுடைய வாக்கு கூட திருடப்படலாம். அப்ப அவர்களுக்கு அந்த பக்குவத்தை ஏற்படுத்தணும். நீ எப்படி பூத்துல நடந்துக்கணும், உங்களுடைய வாக்கு எப்படி இருக்கா இல்லையான்னு தப்பு அப்படின்னு எல்முருகன் அவர்கள் ஒரு நிகழ்ச்சியில் பேசுறாரு. அதே நேரத்தில் அதிமுகவை இதை விட வேற யாருமே கேவலப்படுத்த முடியாது. எம்ஜிஆர் என்கின்ற ஒரு மாபெரும் மனிதர் வந்து RSSக்கு எதிரான நிலைப்பாட்டை தெள்ள தெளிவாக பொதுவெளியில பேசியிருக்காரு. RSS என்கின்ற இயக்கத்தினால் இந்த மக்களுக்கு எந்த பலனும் கிடையாது. சமூகத்தில் அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடியவர்கள், மத நல்லிணக்கத்திற்கு இடைஞ்சலாக இருக்கக்கூடியவர்கள். அந்த பொன்மொழிகளை உதிர்த்த எம்ஜிஆர் அவர்கள் தோற்றுவித்த ஒரு கட்சி மறைந்த ஜெயலலிதா அம்மையாரால் வார்த்தெடுக்கப்பட்டு உருவாக்கப்பட்டு மாபெரும் இயக்கமாக தொடர் வெற்றிகளை பெற்ற ஒரு கட்சி. இன்றைக்கு அந்த கட்சியை RSS வழிநடத்துதுன்னு சொல்லும் போது அதை கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய அதிமுக தலைவர்களையும் எதிர்கட்சி தலைவர் நினைச்சு நான் ரொம்ப வருத்தப்படுறேன். அவங்க ஒரு கண்டனமாக தெரிவிச்சிருக்கணும். இது அண்ணாவின் கொள்கையை பின்பற்றின கட்சி, பெரியாரின் கொள்கையை பின்பற்றின கட்சி, எம்ஜிஆர் அவர்கள் தோற்றுவித்த கட்சி, மறைந்த ஜெயலலிதா அம்மையாருடைய உழைப்பால் வந்து கட்டி காக்கப்பட்ட கட்சி. இப்படிப்பட்ட கட்சியை வந்து நீங்க RSS தான் எங்களை உருவாக்குன வழி நடத்துதுன்னு சொல்றது எங்களுக்கு கேவலம்னு அவங்க சொல்லியிருக்கணும். அவங்க யாருமே சொல்லாம இருந்தது வேதனைக்குரிய விஷயமா.